கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். மறுபடியும் இந்த காலவெளியிலே நாம் ஒரு சந்திக்க கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல நேரத்துக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் நமக்கு போதுமானதாக இருக்குது. நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய தலைமுறைக்கும் அவருடைய இரக்கங்கள் போதுமானதாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைக்கும் பிதாவாகிய தேவனாலே நமக்கு உண்டாகிற நன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஃபாதர் என்று சொல்லி இன்றைக்கு நாம் கர்த்தருடைய தேவனால், பிதாவாகிய தேவனால் நமக்கு கிடைக்கிற ஈவுகள், நன்மைகள், பலன்கள் என்னது என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக பிரசங்கி 5:15 வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் நீங்கள் சொந்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு அப்படியே நன்மையாய் நடக்கும். ஒரு வசனத்தை நாம் கண்டுபிடித்தோமானால் அந்த வசனத்தினால் நம்மளுக்கு பெரிதான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். பிரசங்கி 5:19 நாம் வாசிக்கிறோம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாயிருக்கும். அவனுக்கு அனுகிரகம் அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். இதனால் தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார். புசிக்கவும் அதன் பங்கிலே நாம் பிரயாசப்பட்டதையும் பங்கை பெறவும் நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுப்பது அவருடைய அனுகிரகம். பாருங்க, எத்தனையோ பேருக்கு எல்லா நன்மைகளும் இருக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றையும் அனுபவிக்க அவர்களுக்கு முடியாது. எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாது, எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. இப்படி பல காரியங்கள். ஆனால் தேவன் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்முடைய தேவைகளை கர்த்தர் சரியாய் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்மை இம்மட்டுமாய் கூட இவ்வளோ நன்மையான காரியத்தில் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், வீடு வாசல்கள் நமக்கு கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால் இது கர்த்தருடைய பெரிதான ஈவாக இருக்குது. நாம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து இந்த உலகத்திலே நாம் வாழவும், சத்ருவின் மேலே அதிகாரம், உலகத்தின் மேலே நமக்கு, பிசாசின் மேலே, சுயத்தின் மேலே, வியாதிகள் மேலே கர்த்தர் நமக்கு விடுதலையும் சுகத்தையும் கர்த்தர் தருகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. நீதிமொழிகள் 19:14 வாசிக்கிறோம். வீடும் ஆசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லி பார்க்கிறோம். பிதா கொடுக்கிறதான இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்று சொன்னால், ஒரு மனுஷனுக்கு அவனை வளர்த்து ஆளாக்கி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பெற்றோர்கள் அவனுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவாய் இருக்குது. அவங்க வாழ்க்கையில் ஒரு மனுஷன் சுகமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமானால் அவருடைய துணையானவள் ஏற்ற துணையாய் கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதுதான் அவர்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், சுகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இல்லையென்றால் அது பெரிய நோவாய் மாறும். பார்த்தீங்களா, புத்தி இல்லாத மனைவி மனுஷனுக்கு நோவாய் இருக்காள், எலும்புருக்கியாக இருக்காள்னு பார்க்கிறோம். ஆகவே ஒரு புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் தருகிறது, அது பிதாவினுடைய ஈவாய் இருக்கிறது. ஆகவே அதற்காக நாம் அவரை நோக்கி காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகவே புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று பார்க்கிறோம். சங்கீதம் 127:4 வாசிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பார்த்தீங்களா, தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. பிற்காலங்களிலே கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். பிள்ளைகள் எழும்பி நமக்கு பலவான்களாய் இருந்து நம்முடைய அம்புகளைப் போல, அம்ரா துணியிலே அம்புகளைப் போல இருப்பார்கள் வாலி பிள்ளைகள் என்று சொல்லி நாம் 127 சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த பிள்ளைகள் நல்ல ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் அவர்களை வளர்த்து நாம் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இந்த பிள்ளை எனக்காக வளர்த்தடு. யாத்ராமத்தில் நான் வாசிக்கும் பொழுது இதற்கான சம்பளத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே தேவன் பிள்ளைகளை நமக்கு கொடுப்பாரானால் அது கர்த்தருடைய ஈவு என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு அவர்களை நாம் பத்திரமாய் வளர்க்க வேண்டும். நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் கண்டித்து, உணர்த்தி, சீர்படுத்தி, வளர்த்து கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களை அவர்களை மாற்றுவோமானால் கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசை நாம் சரியாய் உபயோகித்தோம் என்பதற்கு அது அடையாளமாக இருக்குது. ஆகவே பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கப்பட்ட ஈவு. இது மாத்திரம் இல்லாதபடிக்கு இதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சொன்னேன். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 9:15 நாம் வாசிக்கிறோம். அப்படி எண்ணி முடியாத ஈவுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லி எபேசியர் 2:8 நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிரதானமான ஈவு என்ன சொன்னால், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி தந்து நம்முடைய பாவங்களுக்காக அவரை மரிக்க கொடுத்து
அவரை உயிரோடு எழுப்பி நமக்காக தேவன் பிதாவின் இடத்துல ஸ்தலங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே, இது ஒரு பெரிதான ஈவு அல்லவா? இது ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஒன்றுமே இல்லாத நாம் பாவிகளாய் சேற்றிலே கிடத்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து ரட்சித்தார். அது மட்டும் இல்லாதபடிக்கு இயேசுவோடு கூட நம்மை ஒரு உடன் சுதந்திரவாளிகளாய் மாற்றியிருக்கிறார். அவரோடு கூட நமக்கு பிதாவினுடைய ஐஸ்வர்யத்தில் பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றினார். இதெல்லாம் நினைத்து பார்க்க நமக்கு நேரமும் கிடையாது, நம்மளுடைய மனதும் போதாது. ஆகவே கொஞ்ச நேரம் நீங்கள் எடுத்து சிந்தித்து பாருங்கள். தேவன் நமக்கு அருளின எவ்வளோ பெரிதான ஈவு ரட்சிப்பாய் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினால் வருகிறதான நித்திய ஜீவனாயிருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு கர்த்தர் பரலோகத்தின் நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிறு பிள்ளைகள் பாடுவார்கள், ஒரு வெள்ளங்கி, ஒரு பொன்முடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு எனக்குண்டு மோட்சத்தில். இதெல்லாம் யாரால கிடைக்கிறது? பிதாவினுடைய ஒரு ஈவாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இம்மையிலே மாத்திரமல்ல, மறுமையிலும் பரலோகத்திலும் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தையும் வைத்திருக்கார். இது பிதா நமக்கு அருளின ஈவாய் இருக்கிறது. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவரிடத்துல பட்சாபாதமோ வேற்றுமையும் நிழலோ எந்த ஒரு வேற்றுமையும் அவரிடத்துல கிடையாது. எல்லாருக்காக தான் பிதாவாகிய தேவன் வாசஸ்தலங்களை ஏற்படுத்தி காத்து கொண்டிருக்கிறார். என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லி பிதா காத்து கொண்டிருக்கார். வழியையும் நமக்கு ஏற்படுத்தியிருக்கார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த வழியா இருக்கார். அவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்தார், பூலோகத்திலிருந்து பாதாளக்கு இறங்கினார், அங்கிருந்து மறுபடியும் ஏறி பரலோகத்துக்கு போய் பிதாவின் இடத்துல சிறைப்பட்டவர்களை ஒப்பு கொடுத்தார். ஆகவே வழியை தெரிந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அந்த வழியிலே நாம் போய் பரலோகத்தினுடைய இடத்தை கண்டுபிடிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை அனுப்பினது ஒரு பெரிதான ஈவாய் இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு லூக்கா 12:32 நாம் வாசிக்கிறோம், பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாய் இருக்கிறார். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, நாம் சுதந்திரமாய் சந்தோஷமாய் வாழத்தக்கதாய் கர்த்தர் நாம் வாழ்கிற ராஜ்யத்தையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கார். நாம் வாழ்கிற பட்டணங்களுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்க அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவன் நமக்கு எத்தனை நன்மையான, இன்னும் அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம், அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். நன்மையான எல்லா ஈவுகளையும் பூரணமான எல்லா வரங்களையும் கர்த்தர் நமக்காக அவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் மாய்க்கூட நாம் பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன் கொடுத்த ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். உங்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் கொடுத்தது, வேலை வாய்ப்புகளை கொடுத்தது, அக்கம் பக்கத்தில் சமாதானத்தை கொடுத்தது, இன்னும் எவ்வளோ காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தது. நாம் எதிர்பாராத நன்மைகளை கொடுத்தது, நாம் ஆச்சரியப்படத்தக்கதான ஆசீர்வாதங்களை நமக்கு அனுப்பி தந்தது, மனுஷருடைய தயவு கொடுத்தது. இதெல்லாம் ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. ஆகவே பிதாவாகிய தேவன் கொடுத்த எண்ணி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்நாளிலே நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள தகுதியில்லை ஆண்டவரே. நாங்கள் உளையான சேற்றிலும் ஆண்டவரே பயங்கரமான குழியிலும் கிடந்தோம். எங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் வைத்து எங்கள் வாயிலே புதுப்பாட்டை கொடுத்தீர். உம்முடைய குமாரனை கொண்டு எங்களுக்கு வழியையும் வாசல்களையும் ஏற்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தா வீடு வாசல்களை ஏற்படுத்தி, புத்தியுள்ள மனைவி பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரே, குடும்பங்களை ஏற்படுத்தி கர்த்தாவே, எங்களுக்கு அயலகத்தார் மத்தியிலே சமாதானத்தை கொடுத்து, நல்ல சுகபலத்தை கொடுத்து, அது மட்டும் இல்லாதபடிக்கு ரட்சிப்பை கொடுத்து, பரலோகத்தின் பாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்து நடத்துகிறீரே. இதெல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தா யோசித்து கூட பார்க்கவில்லை. நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை எங்களுக்கு நீர் செய்து கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அநேக ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கொடா கொடி ஸ்தோத்திரத்துக்கு நீர் பாத்திரரையா. எல்லா துதிகன மகிமையுமா கொடுத்து உடைய மக்களுக்கு சமாதானத்தையும் நல்ல ஈவுகளையும் நீர் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஜெபித்து முடிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்குமாய்க்கூட கர்த்தர் உங்களுக்கு தருகிறதான நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நாம் நன்றியாயிருப்போம். ஆமென்.